ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெடிமேட் வால் பேனல், அதாவது ஏஏசி பேனல். பிர்லாவில் வந்து ஏஏசி பேனல், அதாவது நம்ம வால் பிரிக் வச்சு கட்டுறதுக்கு பதிலாக இது ரெடிமேட் வால் பேனலை வச்சு நம்ம மேக் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி பண்ணணுங்கிறது, அதாவது நம்ம இப்போ மாடியிலையும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம செப்பரேட்டாக ரூம் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நாங்கள் எப்படி வந்து ஒரு ரூம் செப்பரேட் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு வீடியோ மூலமாக கட் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். இது வந்து டாப்பில் வந்து 2க்கு 2ங்கிற மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு கீழே வந்து பீம் காலம் வந்து கொடுத்துக்கணும். இது வந்து மேலே வந்து கன்வீனியன்ட் ஷீட்டும் போட்டுக்கலாம், பஃப் பேனல் போட்டுக்கலாம், ப்ளஸ் நம்ம இந்த ரெடிமேட் வால் பேனலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நாய்ஸ் ப்ரூஃப் வரும், ஃபயர் ப்ரூஃப் வரும், வாட்டர் ப்ரூஃப் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து இப்போ நாங்கள் டாப்லையும் பண்ண போகிறோம், ப்ளஸ் வாலும் பண்ண போகிறோம். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ரீயூசபிள் தான். இப்போ இந்த இடத்துல நம்ம வேணாம், வேறு ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம், வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம். ஓகேங்களா? அதே மாதிரி 75 mm இருக்குது, இதில் 50 mm 2 டைப் ஆஃப் பேனல் இருக்குது. இது அப்படியே வந்து என்னென்னா 6 இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு ஒவ்வொரு போர்டோட ஒன்று மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பீஸ் வச்சுட்டு ஜாயின் காம்பவுண்ட் பார்த்துடணும். ஜாயின் காம்பவுண்டும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபில் தான் வரும். உங்களுக்கு இப்போ காட்டுறேன் வியூவு. இன்னரில் வந்து இப்படி இருக்கும். முன்னாடி எப்படி இருந்த ரூமு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து 3க்கு 4 விண்டோ, 2 இது டோர் 1. அதே மாதிரி இதில் வால்லே நம்ம கட் பண்ணி கன்சீல்டு பண்ணிக்கலாம். எது எலக்ட்ரிக்கல் ஒயரு, ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே கன்சீல்டு பண்ணிக்கலாம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து ரொம்ப கம்மி. 1 மந்த்துக்குள்ளே இந்த வீடே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம ஒரு ரூம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து அன்இவன் வால். அதே மாதிரி கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா வால். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனது. சன்செட்டு, அப்புறம் வெளியில் வந்து கிரில் கேட்டு, ஃப்ளக்ஸ் டோரு, அப்புறம் யூபிவிசி விண்டோ, ப்ளஸ் பெயிண்டிங்கு எல்லாமே பண்ணி ஃபினிஷான ஹோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரூம் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி எப்படி இருந்துச்சு, இப்போ ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவே வந்திருக்கு. கஸ்டமர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏசி மாட்டியிருக்கோம், ஃபேனு 2 ஃபேனு, அதில் மொஸ்கிட்டோ நெட்டு மாட்டியிருக்கோம். ஓகேங்களா? ஸ்க்ரீன் ராடு, கட்டன் ராடு, ஃபோல்டிங் டைனிங் டேபிள், அவுட்டரில் வந்து ஃபுல்லாகவே விண்டோஸ்க்கு ஃபுல்லாகவே சன்செட் போட்டு கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக 75 mm, இதிலே 50 mm இருக்குது. அது வந்து டிவைடராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.